சாய்ரா, இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நிச்சயமா கூட்டு பிரார்த்தனைன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா இந்த கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் கடவுளால கேட்டுக்கொண்டே இருக்கப்படுகிறதுன்றத அனுதினமும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நிறைய அதிசயங்களால நம்மளால உணர முடியுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்ம கடவுளோட பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் வந்து அந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொரு நிமிஷமும் அதை கேட்டு அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு அதிசயத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமா எல்லாருடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறும். ஆனா அதற்கான நேரத்தையும் காலத்தையும் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும், அது மட்டும் இல்லாம பிரார்த்தனை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக சில பிரபஞ்சங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த பிரபஞ்சம் அந்தந்த வேலையை செய்து முடிக்கும் போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனையை எந்த அளவுக்கு நம்பிக்கையா வைக்கிறோமோ அந்த அளவுக்கான நம்பிக்கையில தான் அந்த பிரார்த்தனை பலிக்குது. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்னா, கேன்சர்ல மாட்டினவங்க மேக்சிமம் வந்து உயிர் பொழைச்சதா சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு மனத்திட்டத்தோட நம்ம அந்த பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பிரார்த்தனையின் பலன்ல ஒரு 50% தான் நிறைவேறுமே தவிர மீதி 50% நிச்சயமா நடக்கிறது இல்ல அது நடத்தி கொடுக்கறதுன்றது அந்த இடத்துலயே சந்தேகத்தின் பெயருக்கு ஆளாகிறது. அதனால நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிச்சயமா நடந்தே தீரும் அப்படின்ற அந்த ஒரு மனத்திட்டத்துல வச்சா நிச்சயமா அந்த பிரார்த்தனை நிறைவேறும், எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருந்தாலும். ஏன்னா வாழ்க்கைன்ற அந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் சோகங்களும் குமுறல்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்காக வாழ்க்கை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுற முடியாது. அதற்காக தான் நம்ம சாயப்பா இருக்காங்க. நிச்சயமா நம்மளோட கோரிக்கைகளை எல்லாமே அனுதினமும் வைப்போம். அதுக்கான பலனை நம்ம கூடிய விரைவில் அனுபவிப்போம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகள் என்னன்றதை பார்த்துக்கலாம். முதலாக சரஸ்வதி லக்ஷ்மணன், இவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஒட்டுமொத்தமாகவே பாடியில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பாடி பிரச்சனையா இருந்தாலும் கூடிய விரைவில் அது சாயப்பா வந்து சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஸோ ஏஜ் ஆக ஆக நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புன்னா அது கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது சாயப்பா இவங்களுக்கு எல்லா விதமான வழிகளில் இருந்தும் மிகச்சிறப்பாக இவங்களை வெளியில் கொண்டு வந்து இவங்களை காப்பாற்றி அவருடைய கைகளுக்குள்ள ஒரு பொக்கிஷம் மாதிரி வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இவங்களோட மகளுக்கு மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சிருக்காங்க. நிச்சயமா இவங்க மகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பையன் கிடைப்பாங்க. அந்த பொண்ணை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வந்து நிச்சயமா கிடைப்பாங்க. ஊர் போற்றும்படி சாயப்பாவின் ஆசீர்வாதத்துடனும் அந்த ஊர் மக்களின் ஆசீர்வாதத்துடனும் நிச்சயமா இந்த கல்யாணம் மிக பெரியதாக நடந்து எல்லாருக்கும் மனநிறைவை கொடுக்கணும். இந்த கல்யாணம் நடக்கிறதுனால சேர்ந்து இல்லாம இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் சேரணும்னு சொல்லியும் நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக வெங்கடேஷ் பர்டே, இவருக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர்ல பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிவியர் பெயின். ஸோ படுத்து தூங்கும் போது கூட சடனா அந்த பெயின் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியன்றது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த நாள் மிக சிறப்பாக கொண்டு போக முடியும். அதை தாண்டி தூக்கத்துல இருக்கும்போது அந்த ஒரு வலி வந்து அந்த தூக்கத்தை கெடுத்து மறுபடியும் அந்த வலி சரியாகி மறுபடியும் தூக்கம் வரதுக்குள்ள கண்டிப்பா விடிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வலி எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும், வலி வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டதை தாண்டி எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கிக்கிறதற்கான மனபலமும் உடல் பலமும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அந்த வகையில நம்ம வெங்கடேஷ் பர்டே சாய்ராமுக்கு நிச்சயமா எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் கூடிய விரைவில் சாயப்பா அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக தேவி நடராஜன், இவங்களோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப வருஷமாவே சுகர், பிபின்ற எல்லா பிரச்சனையும் இருக்கு. இந்த சுகர், பிபில இருந்து அவங்க வெளியில வரணும். இந்த சுகர், பிபி இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான அடி பட்டிருந்தாலும், அந்த காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ சாயப்பாவோட ஆசீர்வாதத்துல அந்த காயங்கள் எல்லாமே கூடிய விரைவில சரியாகி, இந்த சுகரும், பிபியும் கரெக்ட்டான ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த நரம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால, இவங்களுக்கு வந்து அந்த கழுத்து ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த அந்த கழுத்து ஆடுற அந்த ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாவே நிக்கணும். எந்த ஒரு கஷ்டமும் இவங்க அனுபவிக்கக் கூடாது. நிச்சயமா இவங்களோட உடம்புல எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், அது எல்லாத்தையுமே எடுத்து சாயப்பா இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடம்ப குடுக்கணும்னு சொல்லி, நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கிரேஸ் அமல்ராஜ்ன்னு சொல்லி, இவங்களுக்கு வந்து மன கஷ்டம் நெறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மன கஷ்டம் வந்து ஆ மன கஷ்டம் யார சார்ந்து வருகிறது, இல்ல தன்னைத்தானே சார்ந்து வருகிறதா என்பது எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. மனதுன்றது தான் நிச்சயமா கஷ்டம் இருக்க தான் செய்யும். அத தாண்டி எப்படி வந்து அந்த வாழ்க்கையினுடைய எதார்த்தத்த புரிஞ்சுகிட்டு, அதற்கு ஏற்ற மாரி நடந்துக்கணும்னு சொல்லி, அதற்கான ஒரு பக்குவத்த இவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையா மாத்திக்கலாம். யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலயும், மனவேதனையிலயும் தவிச்சிட்டு இருக்காங்களோ, சில விஷயங்கள வந்து சொல்ல முடியலையே வெளியில அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு மன பக்குவத்த சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா, வாழ்க்கையோட எதார்த்தத்த புரிஞ்சுகிட்டு, வாழ்க்கையோட லாஜிக்கான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமா இந்த மனவேதனையிலேருந்து வெளியில வர முடியும். ஏன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரியும். ஆனா, நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டம்னு வரும்போது, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படின்றதுல தான் அந்த விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது, அத பொறுமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்த சாயப்பா இவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக உஷா இவங்களோட மகனுக்கு வந்து, அதாவது இவங்களோட பையனுக்கு, இவங்களோட சன்னுக்கு ஒரு வொர்க் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் வச்சிருக்காங்க. இவங்களோட பையன் பேரு அருண். இவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட இவங்க படிச்ச பயிற்சி பெற்ற ஒரு நிறுவனத்துல இவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் பிரகாசம் அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு தைரியமும், ஆரோக்கியமான உடலையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா, தைரியமும், ஆரோக்கியமும் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமா இவங்களுக்கான மனோதிடம் சரியாக வேலை செய்ய தொடங்கும். அப்படி இருக்கும் பொழுது, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு, அத சரி செய்ய இருக்கக்கூடிய மனப்பக்குவத்த இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அதோட அப்படியே நம்ம ஸ்ட்ரெய்ட்டா பொது பிரார்த்தனைக்கு போய்க்கலாம். இன்றைய நாள்ல யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களோ, யார் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமா சாயப்பா உங்களுக்கு எந்த மாதிரியான ஆசீர்வாதத்த குடுக்கணுமோ, அந்த மாரியான ஆசீர்வாதத்த குடுத்து, உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சாயப்பா நிறைவேற்றி குடுப்பார்ன்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்றைய நாள், நேற்று நம்ம பிரார்த்தனை வைத்த அந்த ஒரு நொடியிலிருந்து இந்த நொடி வரைக்கும் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும். எத்தனையோ குழந்தைகள் இந்த அழகான உலகத்துல ஜெனிச்சிருக்கும். அந்த குழந்தைகள் எல்லாம் எந்த விதமான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாம அழகா பொறந்திருக்கணும். எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாம பொறந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ஊனமாக நிறைய குழந்தைகள் வந்து பிறந்திருக்கும். நிச்சயமா அவங்க எல்லாமே கடவுளால மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அவங்கள் வந்து அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க என்னென்ன தேவை, என்னென்ன விஷயம் சாதிக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சாதிக்கணும். அது மட்டும் இல்லாம பொறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இந்த குழந்தைகளால நடக்கக்கூடாது. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவர் ஒரு குழந்தைகளாக இவங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நிறைய கஷ்டங்களுக்காக ஏங்கி இருக்காங்க. இந்த கஷ்டம், இந்த துன்பம் ஒரு நாள் கூட முடிஞ்சிராதா? ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியா தூங்கிற மாட்டோமா? அப்படின்னு சொல்லி நெறைய கஷ்டங்கள், நெறைய மனிதர்கள் வந்து பட்டுட்டு தான் இருக்காங்க. நெறைய சத்தங்கள் நம்ம காதுல கேக்குது. நெறைய சத்தங்கள் நம்ம காதுல கேட்காம, நெறைய அழுகுரல் நம்ம காதுல கேட்காம இருக்கு. அப்படி யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்களோ, நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு சாயப்பா போகணும். அந்த இடத்துக்கு சென்று சாயப்பா அவங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த பாதைய திறந்து வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம நெறைய குடும்பத்துல நெறைய மனைவிகள கணவன்மார்கள் அடிச்சு, துன்புறுத்தி, கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அப்படி செயல்படக்கூடிய கணவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக சாயப்பா ஒரு பாடத்தை கொடுப்பார். ஆனால், அந்த வாழ்க்கைய தாண்டி
அவங்களுக்குன்னு அந்த மனைவிமார்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய நிம்மதியாகவும், சந்தோஷமாகவும் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ கணவர்மார்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாகி, அதனால அந்த குடும்பம் நெறைய விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கு. அன்றாட விஷயத்துக்கே வந்து போராடிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான மது பழக்கத்தில் இருந்து அவர்கள் வந்து வெளிய வரணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து மது பிரச்சனை அவங்களோட கணவர் வந்து மது அருந்திக்கிட்டே இருக்கிறாங்க. மது பழக்கத்திற்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரேயர் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆச்சு. அவங்க வந்து பிரேயர் வச்சு ஒரு 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்திலேயே வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடிப்பழக்கத்த நிறுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்தத விட ரொம்ப மோசமா இல்ல. அது மட்டும் இல்லாம கடைசி 4 நாளாவே அவர் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது மாறுதலுக்கான முதல் படியாக நினைத்துக்கொண்டு, இந்த கூட்டு பிரார்த்தனையை மிகவும் உத்வேகத்துடன் எடுத்து செல்லக்கூடிய எல்லா கடமைகளும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நெறைய குழந்தைகள் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வேளை பால் குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம நெறைய குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா, அப்பாவுக்கு சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக சென்று அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்து, அவங்களுக்கு தேவையான உதவிய பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நெறைய பேர் கடன் பிரச்சனையில இருக்காங்க. நாளைய நாள், நாளைய விடியல், அதாவது இன்றைய விடியல் ரொம்ப ஆபத்தான ஒரு விடியலாக நெறைய பேர் நெனச்சிருப்பாங்க. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நெறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிச்சயமா அந்த கஷ்டங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்கும்படி சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாள்ல யார் யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனைக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே எவ்வளோ கடன் வச்சிருக்காங்களோ, அத விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா சம்பாதிச்சு அவங்க மூலமா நெறைய குடும்பங்களுக்கு நெறைய உதவி கிடைக்கணுன்ற அளவுக்கு அவங்க உயரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பதிவ கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன தேவைகள், பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாள்ல எத்தனையோ பேர் மரணம் அடைந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய வேண்டுதல்களையும், தேவைகளையும் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பார்ன்னு சொல்லி இந்த ஆடியோவ நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.